ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும், ஆனால் ரொம்ப மூடே இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆனால் அதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு என்னவா வேணால் இருக்கலாம் உங்களுக்கு. உங்களுக்கு சினிமா பார்க்குறது, இல்லை ஃபோன் ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை ஏதாவது பிடிச்ச இது சாப்பிட்றது, இல்லை அவுட்டிங் போகிறது, எதோ வேணால் இருக்கலாம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேலை எது உங்களுக்கு. உங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டு வேலை பார்க்குறது, வீடு க்ளீன் பண்ணுறது, வாட்டெவர் இட் இஸ், எது வேணால் இருக்கலாம். ஜென்ஸுக்குன்னா ப்ராஜெக்ட்டு பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அது எது வேணாலும் இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு படிக்கணும், இந்த சப்ஜெக்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும், இந்த லெசன்ஸ்லாம் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும், பெண்டிங் சப்ஜெக்ட் இருக்குது, அது பெண்டிங் கம்ப்ளீட் பண்ணணும், எது வேணாலும் இருக்கலாம். அது 2வது ஸ்டெப், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. 3வது ஸ்டெப் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 2யும் கிளப் பண்ணணும். எப்படின்னா, நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம், ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செய்கிற ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஒரு அவுட்டிங் போகிறோன்னா, வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் வெளியே போயிட்டு வந்துட்டு நம்ம படிக்கலாம், இல்லைன்னா க்ளீன் பண்ணலாம், வாட்டெவர் இட் இஸ், இது வேணால் செய்யலான்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸாக பண்ணணும். இந்த இந்த வேலையை செய்கிறத ரிவர்ஸாக பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச வேலையை ஃபஸ்ட்டு பண்ணாமல், இந்த வேலை நம்ம முக்கியமான வேலை எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு, நம்ம இஷ்டப்பட்டதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெளியே போகிறது, சினிமா பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அப்படி எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டோன்னா, நம்ம பாடியும் மைண்டும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அது செய்யணும். அந்த அந்த பிடிச்ச விஷயம் நமக்கு வேணும் தானே, அதனால இந்த வேலையை சீக்கிரம் நம்ம கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த ரிவர்சபிள் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய மலை மாதிரி உள்ள வேலைனாலும் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.